புதிய வருடப் பிறப்பு என்பதே கிடையாது. மக்கள் அறியாமையினால் கொண்டாடுகிறார்கள். இந்த உலகம் படைக்கப்பட்டு பல கோடி ஆண்டுகளாகிறது. ஆங்கில புத்தாண்டு என்பது கிறிஸ்தவர்களுடைய வருடப் பிறப்பு. இயேசு அவர்கள் இவ்வுலகத்திற்கு வந்து 2024 வருடம் முடிந்து 2025 பிறக்கிறது. அதை உலகில் உள்ள கிறிஸ்தவர்கள் கொண்டாடுவார்கள். நீங்கள் பாருங்கள் கிறிஸ்தவர்களே, அதை அதிகம் கொண்டாடுவார்கள். இயேசுவுக்கு இறைவன் புறத்திலிருந்து பைபிள் கொடுக்கப்பட்டு 2024 வருடமாகிறது. ஒவ்வொரு மதத்துக்கும் வருடப் பிறப்பு உண்டு. இஸ்லாமியர்களுடைய வருடப் பிறப்பு முடிந்துவிட்டது. இந்து மதத்தோடு வருடப் பிறப்பு எனக்கு தெரியாது. அது அரியர்களுடைய மதம். தமிழர்களுடைய வருடப் பிறப்பு சித்திரை, வைகாசி, மார்கழி. இதன் அடிப்படையில் கொண்டாடப்படுகிறது. மக்களே, உலகம் புதிதாகவா படைக்கப்படுகிறது? கடல்களும் மலைகளும் புதிதாகவா படைக்கப்படுகிறது? இல்லையே, இருந்த இடத்தில்தானே இருக்கிறது. உலகில் ஆதி மனிதர் ஆதம் அவர்கள் வந்து பல ஆயிரம் வருடம் கழித்துவிட்டது. இவ்வுலகில் மனித படைப்பை படைப்பதற்கு முன்பு ஜின்கள் இருந்தது. இறைவன் எத்தனையோ படைப்புகளை இவ்வுலகில் படைத்து முடித்துவிட்டான். அந்த கணக்கின்படி பார்த்தால் இவ்வுலகிற்கு வயது அதிகமாகிவிட்டது. ஒரு உதாரணமாக சொல்கிறேன். முருகன் என்பவருக்கு வாழ்நாளில் 80 வருடம் கழிந்துவிட்டது. 81ஆம் வயதை புதிய வயது சொல்லிக் கொண்டாடுவீர்களா? அதேபோல இவ்வுலகிற்கு முக்கால்வாசி வயது கழிந்துவிட்டது. படைக்கப்பட்ட ஒவ்வொரு ஜடை பொருளும் அழிந்து தீர வேண்டும் என்பது விதி. சரி, புதிய வருட பிறப்பு என்று சொல்கிறீர்கள். உலகில் ஏதாவது மாற்றம் நிகழப்போகிறதா? எல்லாரும் மரணமாகாமல் இருக்கப் போகிறார்களா? உலகில் என்ன நிகழ வேண்டுமோ அது நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது. புதிய வருடம் வருவதால் எல்லாரும் செல்வந்தர்களாக ஆகப் போகிறீர்களா? இல்லையே, யார் யாருக்கு என்ன நடக்க வேண்டும் அது நடந்து கொண்டுதான் இருக்கிறது. சிந்தித்துப் பாருங்கள், புதிய வருட பிறப்பு என்பது கிடையாது.